ஆக்சுவலி ஆஃப்டர் நித்தம் ஒரு வானம் சில கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. பட் அது எதுவுமே மெட்டீரியலைஸ் ஆகலை. 1.5-2 years ரொம்ப பிக்கியாக தான் இருந்தேன். ஏதோ ஒரு படம் பண்ணால் நாமளும் அப்படியே ஃபேட் ஆகிடுவோமோ, அதோட டல் ஜோனுக்கு போயிட்டேன். இப்போ எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ரொம்ப ஈஸியாக தான் வந்தது. அது வரும்போது எனக்கும் அப்படி தான் தோணுச்சு, ஓகே திஸ் ஜேர்னி இஸ் வெரி சிம்பிள். அப்புறம் சுற்றி இருக்கிற எல்லாரும் கூட சொன்னாங்க, பயங்கரமாக நடிக்கிற, இதுக்கப்புறம் பாரு நீ படம் பண்ணிகிட்டே இருப்பேன் நல்லா சொன்னாங்க. 1.5 வருஷம் வேலை இல்லை. அதுக்கப்புறம் என்னை பற்றி எல்லாமே தப்பாக தான் தோணுச்சு. ஒரு ஃபியூ இயர்ஸ் ஒரு நல்ல கேரக்டர் கொடுக்கலாம் அப்படி தான் பார்த்தாங்க. லீடாக வந்து யாருமே என்னை பார்க்கல. என் சிஸ்டருக்கு 2 பேரும் டாலாக தான் இருப்போம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகலை. நான் ஒரு டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி, சார் இப்படி என் டைரக்டர் ஆகிருக்கேன், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னா ஃபஸ்ட் அந்த ஃபோன் ஆன்சர் பண்ணுவாங்க, பிகாஸ் ஐ எம் சம்படிஸ் டாட்டர். பட் அதை மீறி ஐ டோன்ட் திங்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் பேஸ்ட் ஆன் தட். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ், கோயம்புத்தூர். எஸ் ஓகே எஸ். ஸோ உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற படங்கள், பிக் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ட்டுலாமே ஹியூஜ் கேப் இருக்கும், வெரி பிக்கி அப்படின்ட்டு. ஏன் எனிதிங் இன் ஸ்பெசிஃபிக் ஆர் வை இஸ் தட்? ஆக்சுவலி ஆஃப்டர் நித்தம் ஒரு வானம் சில நிறைய கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. பட் அது எதுவுமே மெட்டீரியலைஸ் ஆகலை. ஸோ ஆடிஷன் போவேன், நல்லா பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க, கூப்பிட மாட்டாங்க, நீங்கள் தான் ஆல்மோஸ்ட் ஓகேன்னுவாங்க, அப்புறம் வந்து கால் வராது. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும்போது நிறைய ஸ்டோரிஸ் வந்தது. ஆக்சுவலி அந்த ஸ்பேன் ஆஃப் ஆல்மோஸ்ட் 1.5-2 years ரொம்ப பிக்கியாக தான் இருந்தேன் சார் நரேட் பண்ணுற வரைக்கும். என்னமோ ஐ ஃபெல்ட் ஏதோ ஒரு படம் பண்ணால் நாமளும் அப்படியே ஃபேட் ஆகிடுவோமோ, அதோட தோணும். அண்ட் தென் செட்டுக்கு போனால் கேரக்டர் பிலீவ் பண்ணல, லைக் நத்திங் இஸ் ஃபன் அபவுட் ஷூட்னா திரும்பி அது எனக்கு டெய்லி ஷூட்டிங்கில் ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் யோசிச்சு நோன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். பாம் சைன் பண்ணுற டைமுக்கு ஐ டோன்ட் திங்க் ஐ டோல்ட் யூ ஆல்சோ, ஐ திங்க் ஐ வுட் ஹவ் செட் நோ டு நியர்லி 6 to 7 ஃபில்ம்ஸ் இன் போத் லாங்குவேஜஸ். ஸோ அப்போ நான் டிசைட் பண்ணிட்டேன், நீயே வந்து உன் கரியரை ரூவன் பண்ணிக்கிற, யூ வில் மேக் ஷுர் நீ வேலை பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீயே கேரண்டின்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு டல் ஜோனுக்கு போயிட்டேன். எதுக்கு நமக்கு வரதும் நம்ம பண்ண மாட்டேன்றோமே, இட்ஸ் நாட் லைக் சடனாக வந்து பெரிய படம் வந்துடும் அந்த மாதிரி டிலூஷனலாகவும் இல்லை. ஸோ பேலன்ஸே இல்லாமல் இருக்கேன்னு தோணுச்சு. பாம் ஷூட்டிங்கில் இன்டர்வல் ஷூட் பண்ணுறப்ப தான் எனக்கு ஐ ஃபெல்ட் யூ டிட் த ரைட் திங் பை வெயிட்டிங் ஃபார் திஸ் ஃபிலிம்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஐ ஃபெல்ட் ஸோ இந்த படத்தில் ஐ ஃபீல் ஸோ இம்பார்ட்டண்ட். ஒரு சீனுக்கு நான் வந்து நடிக்கிறேன்னா அதுக்கு ஒரு தே நீட் மீ இன் தட் சீன் அப்படின்னு நான் எதுவும் இந்த மாதிரி படம் தான் பண்ணுவேன் அப்படியெல்லாம் ஒன்றுமே சொல்ல. சம்திங் ஹேஸ் டு பி எக்ஸைட்டிங் இன் அ ப்ராஜெக்ட், அவ்வளோதான். அதை மீறி எதுவுமே இல்லை. பட் பாம்போட இன்டர்வல் ஷூட் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு தான் என்னை இவிபியிலேருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு இங்கே தேனாம்பேட்டில் ஹோட்டலில் ட்ராப் பண்ணார். அந்த ஃபுல் ஜேர்னியில் பேசிகிட்டே இருந்தேன், டியூ நோ டுடே ஆன் செட் ஹவு நைஸ் ஐ ஃபெல்ட், ஐ எம் ஸோ ஹாப்பி ஐ வெயிட்டட்னு சொல்லி. அந்த மாதிரி தான் இது. எதுவுமே லைக் இவ்வளோ கேப் எடுத்து தான் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு கதை கேட்கும்போது சம்திங் அதில் இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சுன்னா ஐல் டூ இட், அவ்வளோதான். நத்திங் லைக் I'll do only this kind of film or something. No pricey behavior. Yeah, maybe I think you are the right person to answer ன்னு தோணுது. Because you did have projects coming, but you were picky அப்படின்னு ஒரு மாதிரி இருந்தாலுமே ஃபீல்டில் யாரோ ஒருத்தங்க ஆல்ரெடி இருக்கும்போது அவங்க ஃபீல்டுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக ப்ராஜெக்ட்ஸ் போய்டும்ன்ட்டு ஒரு மித்து மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் யுவர் ஃபாதர் பீங் அன் ஆக்டர் அண்ட் பேசிக்கலி அந்த நெப்போட்டிசம் பற்றி தான் பேசுகிறேன் நான். என்னென்னா உள்ளே வந்துட்டா அவங்க பாட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு இது கிடச்சிடும், ப்ராஜெக்ட்ஸ் கிடச்சிடும், அவங்க பாட்டுக்கு ஷைன் ஆகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லுவாங்க. பட் ஆனால் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதை பற்றி கண்டிப்பாக சொல்லி இல்லை. கண்டிப்பாக எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ரொம்ப ஈஸியாக தான் வந்தது. அது வரும்போது எனக்கும் அப்படி தான் தோணுச்சு, ஓகே திஸ் ஜேர்னி இஸ் வெரி சிம்பிள்ன்ற மாதிரி. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், யாரோ ஒருத்தர் பார்க்குறாங்க, இந்த மாதிரி ஒரு படம் இருக்குமா ஆடிஷன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. டக்குன்னு டெபியூ படம் பண்ணிட்டேன், அது பெருசாக ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் சுற்றி இருக்கிற எல்லாரும் கூட சொன்னாங்க, பயங்கரமாக நடிக்கிற, இதுக்கப்புறம் பாரு நீ படம் பண்ணிகிட்டே இருப்பேன் நல்லா சொன்னாங்க.
1.5 வருஷம் வேலை இல்லை. அதுக்கப்புறம் யாருமே கால் பண்ணல. பிகாஸ் எவ்ரிபடி செட் நீங்கள் வந்து ரொம்ப நெக்ஸ்ட் டோர் கேர்ளாக இருக்கீங்க, நீங்கள் கிளாமரஸ்க்கு சூட் ஆக மாட்டாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப டாலாக இருக்கீங்க, இப்படி நெக்ஸ்ட் டோர் கேர்ளாக என்னமோ சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது என்னை பற்றி எல்லாமே தப்பாக தான் தோணுச்சு ஒரு ஃபியூ இயர்ஸ். எனக்கு வந்து ஐ கன்சிடர் நித்தம் ஒரு வானம் ஒன்லி மை சேஞ்சிங் பாயிண்ட். எனக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகி அதுவும் ஆஃப்டர் இட் கேம் ஆன் நெட்ஃப்ளிக்ஸ் தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. அந்த நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அந்த சாங் வைரல் ஆகி அந்த விஷுவல்ஸ் நிறைய பேர் ரீபோஸ்ட் பண்ணி அப்புறம் பீப்புள் ஸ்டார்டட் நோட்டிசிங் மீ அண்ட் சேயிங் ஓகே இந்த பொண்ணு வந்து நல்லதாக இருக்காங்க. தெலுங்குல கூட நான் சொல்கிறேன், தெலுங்குல கூட நான் பண்ணியிருக்கேன். பட் எப்போவுமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவாங்க, ஒரு நல்ல கேரக்டர் கொடுக்கலாம், அப்படி தான் பார்த்தாங்க. லீடாக வந்து யாருமே என்னை பார்க்கல நித்தம் ஒரு வானம் வரைக்கும். ஸோ நித்தம் ஒரு வானம்க்கு அப்புறம் தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. அண்ட் படம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ, நான் வந்து பாம்புன்னு ஒரு படம் பண்ணுறேன், அதில் அர்ஜுன் தாஸ் சார் ஹீரோன்னு சொன்ன உடனே ஒரு 4 பேர் ஓ அப்படியா இந்த பொண்ணுக்கு இன்னொரு படம் கொடுக்கலாம், இந்த மாதிரி தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. எனக்கு எப்போவுமே வந்து என்னோட பேக்ரவுண்ட் ஒர்க் அவுட் ஆகலை என்னோட கரியரில். ஐ கேன் ஒன்லி ஸ்பீக் ஃபார் மை செல்ஃப், ஐ கேனாட் ஸ்பீக் ஃபார் எனிபடி எல்ஸ். ஸோ எனக்கு எப்போவுமே ஒரு படம் தான் நெக்ஸ்ட் படம் கொடுக்குது. டு பி வெரி ஆனஸ்ட், நித்தம் ஒரு வானம் பார்த்து தான் சார் எனக்கு இந்த படம் ஆஃபர் பண்ணார். ஹோப்ஃபுல்லி இந்த படம் பார்த்து இன்னொரு ஆஃபர் கொடுப்பாங்க. பட் yeah, there's definitely maybe it is a lot easier in terms of the contacts, the first opportunity, exposure, to get inside and even the exposure இல்லையா. நான் ஏதாவது பண்ணாலும் இல்லைனாலும் I'm around, பார்த்துட்டே இருப்பாங்க என்ன. ஒரு ஈவெண்ட்ல இருப்பேன், எங்கேயோ ஒரு பாப்பா கூட இருப்பேன். ஸோ அந்த வகையில் இட்ஸ் குவைட் கிரேட் ஃபார் மீ. நான் ஒரு டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி சார் இப்படி என் பேர் சிவாத்மிகா, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபோன் ஆன்சர் பண்ணுவாங்க. பிகாஸ் ஐம் சம்படிஸ் டாட்டர்னால. ஸோ அந்த இதில் I have the privilege, but other மீறி I don't think opportunities are based on that. நிறைய பேர் சொல்லவும் மாட்டாங்க. அதுதான் இல்ல ஸ்போக்கன் அண்ட் அவுட்லூட். ஹாப்பி லைக் யூ ஓபன்ட் அப் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பிகாஸ் அண்ட் இன்னொரு விஷயமும் கேட்கணும், தான் பீயிங் அ கேர்ள் அண்ட் ஒரு ஸ்டீரியோடைப் மாதிரி இருக்கும்ல, இப்படி தான் இருக்கணும்ட்டு. பிகாஸ் நீங்கள் அந்த டால்காகவே வந்து பிகாஸ் டால் கேர்ள்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெருசாக வராது, அதனால வந்த ஏமாற்றம் ஆர் கிடைக்காத ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா இருக்கு. அது அவ்வளோ அட்டென்ஷன் கொடுத்தது இல்லை அதுக்கு. பட் எனக்கும் என் சிஸ்டருக்கும் 2 பேரும் டாலாக தான் இருப்போம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகலை பிகாஸ் ஃபார் மல்டிபிள் ரீசன்ஸ். மேபி த அதர் லீட் இஸ் ஷார்ட் ஆர் தே தாட் ஒரு ஆக்வர்ட் லெவலில் இவங்க என்னன்னு தெரியல. பட் சொல்லியிருக்காங்க ஹைட்னால மிஸ் ஆயிடுச்சுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப மேனேஜபிளான ஒரு ஆஸ்பெக்ட். ஸோ அதனால ஒரு படம் வரலன்னா எக்ஸாக்ட்லி அது என்னால என்ன பண்ண முடியும், எதுவுமே முடிஞ்சு போனா தரையில ஒரு குழியை நோண்டி அதை நிக்கதான் முடியும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர்.